இப்போ நாங்கள் எங்கே காத்தாங்குடிக்குள்ள நிற்கும். காத்தாங்குடியில் இருந்து எங்களோட ஊருக்கு வந்து பைக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் ட்ராவல் பண்ண போகிற பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பட்டாயா. இதில் வந்து ட்ராவலிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்க வந்துடுறாங்க. அது சொந்தமாக இல்லை, இந்த ஃபோனை தான் வாங்க வந்துடுறாங்க. இப்போ நான் வீடியோ எடுத்து கொடுத்துருக்க போனேன். இதை வாங்கிட்டு நாங்கள் இதால் வந்து நாங்கள் எப்படி போகிறோம்னு பாருங்கள். அப்படி வீடியோ கண்டு பண்ணுவோம். ஏடா இப்போதைக்கு நம்ம ஏடிஎம்ல எடுப்போம் வாங்க. ஒரு 100 ரூபா காசு இல்லாம என்னோட வந்திருக்காங்க. சென்னு பாத்தீங்கன்னா 100 ரூபா காசு சரி பா, எனக்கு பசிக்காது. போம் பா சாப்பிடுங்க. என்ன பாத்தீங்கன்னா பைக்ல கண்டினியூ பண்ணுவோம். என்னோட ஜெசி ஒரு ஒளிச்சானு பின்னுக்கு பேர் சரி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. பைக்ல ஹெல்மெட் முக்கியம். ஸ்ரீலங்கா ஹெல்மெட் இது அங்கே பாருங்கள். இது வந்து எக்ஸ் அடையாளம் போட்டது, இது நாங்கள் போட்டது. இப்படிதான் இருக்கும் ஸ்ரீலங்கா ஹெல்மெட். சில ஹெல்மெட் அடிப்பாங்க. ஸ்ரீலங்காவில் மேட் இன் உங்களோட வீடு ஹெல்மெட். இது மேடிங் அடிக்கலடா, மேட் இன் தவமாச்சு ஹெல்மெட். எங்கே அடிக்கல இது கொஞ்சம் நாங்கள் கண்டுபிடிக்கும். இந்த ஹெல்மெட் போய் 6000 தேடுறா பைத்தியம். 3000 அதையும் உங்களை வீடியோவில் அப்டேட் பண்ணி இதோ உங்களுக்காக பட்டாயா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். பசிக்குது ஒரு 300 ரூபா சாப்பாடு வாங்கி தரேன். பசிக்குது வாங்கி தரேன். வெள்ளிக்கிழமை வீட்டுல மச்சும் சாப்பிடுவோம். வெள்ளிக்கிழமை மச்சும் ஆக்க மாட்டோம். அந்த மாதிரி சோறுவன் எங்க வீட்டை வாங்க. சோறு வந்து சோறு வேணும். சோறு வேணும் பசிக்குது போடுவேன் அப்படியே நான் யூடியூப்ல சோறு வேணும் பசிக்குது வாங்கிட்டா. சரி தமிழ்ல சொல்லு. சோறு வேணும். ஐ வாண்ட் ரைஸ். ரைஸ் இல்ல இங்க வாங்கி தெரியல. வெறும் ரைஸ் சாப்பிட்டேனே ப்ரா. ரைஸ் ஃப்ரைட் ரைஸ். என்னடா ரைஸ் என்ற தமிழ்ல வெறும் சோறு தானே. வெறும் சோறுலாம் வாங்கி தெரியல. சோறு வேணும். ஏன்னா 300 ரூபாடா. ஏய் வீட்டு ஃப்ரீயா தரேன்டா, காசே தேவையில்லடா. இல்ல மச்சை அந்த மாதிரி சாப்பிட்டு வீட்டு எங்க வீட்டு கறி மச்சை இல்லாம அந்த டேஸ்ட் வைஸ் நல்லா ஒரே ஒரு 300 ரூபாய்க்கு சாப்பாடு தரேன். ஒரு ஏடிஎம் எடுத்து தரேன் காசு பாரு. நான் வாங்கி ஏடிஎம் எடுத்து. ஏடிஎம் எங்க அங்க இந்த பர்த் இந்த இடத்துல இந்த ஆண்டவனே கர்த்தரே எசப்பாவே வேணும் இது வந்து பேசடி. இல்ல ரெண்டு பேச காசு நான் எடுக்க மாட்டேன். இல்ல ரெண்டு பேச காசு நான் எடுக்க மாட்டேன். நீ வாங்கிட்டா. நீ இந்த மாத சம்பளம் வாங்குறேன்னா எப்படி கேட்டீங்க? நான் எங்கடா போவேன்? சோறு வேணும். அப்பா படுத்து தருவேன். சோறு வேணும். ஜெயிட்டு போய் காசு வாங்கிட்டு வா. அவனு செருப்பா அடிப்பேன் எனக்கு. அவன் அதோட அடிப்பான் எனக்கு. அவர் வச்சிருப்பாங்க தர மாட்டாங்க. பக்கத்துல தர மாட்டான். அவர் நாட்டு பிள்ளைகளுக்கு நுழைக்க வர நீங்க என்ன என்னென்ன காசு வைக்கிறேன் அவரு கேப்பாரு. சோறு வேணும். போம் பசிக்குது. நீ வாடா போ. சோறு வேணும். நான் தெரியாம கூட்டிட்டு வந்தேன்டா வாடா. சோறு வேணும்டா. வாடா. பசிக்குது. வாடா. பசிக்குது. சோறு வேணும் வாங்கிட்டா வரா. சோறு வாங்க போட்டு சோறு வாங்கினது கண்டினியூ பண்றேன். காசுல சோறு வாங்கி தரோம். எங்க கடைசியில சோத்தை வாங்கி எடுத்தாங்க எங்கிட்ட இருந்து. இல்ல இப்ப வாங்க போறோம். உங்களுக்காக சிறந்த பயணம் பாத்தீங்கன்னா வந்து எங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வெற்றியும் காட்டும். எங்களோட பட்டாய பைக் வந்து வெற்றிகளுக்கு வந்து இப்போ பச்சையில் அன்னைக்கு பெட்ரோல் வந்து கிராங்குளத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த பச்சையில் இருந்தது. நாங்கள் ஸ்டார்ட்ல எடுக்கலை. இப்போ வந்து காத்தாங்குடிக்கு வந்து இந்த பெட்ரோல் அப்படி தான் இருக்கு. அதோட வந்து கிலோமீட்டர் 26,000 ஓடி இருக்கு. ஏங்க வாங்க. வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம வந்துச்சோம். மதிய உணவு கிடைக்கும். வெள்ளி ஞாயிறு திங்கள் பிரியாணி தம் பிரியாணி விசேட உணவு ஆர்டர் 5 சைகளுக்குமே ஃப்ரைட் ரைஸ் கொத்து என்ன வேண்டா. என் காசுல வாங்குறேன் செருப்பா சிக்கன். என்ன சாப்பாடுனா சிக்கன் பிரியாணி. எங்க இங்க பாருங்க இந்த ஒரு மாயா வாங்க வச்சு போட்டாங்க. ரெண்டைக்கு ஒரு கட்டோண்டு லாலி ஒரு கட்ட நானு காசு கொடுத்தேன். நானு வைக்கிறேன் பார்த்தேன். 300 ரூபா காசு கொடுத்துருக்கீங்க. என்ன எந்த பேசுக்குள்ள எடுத்த நீ வீடியோ எடுக்கல. நான் ஆனா நீ கடைக்காரன் கொடுத்த நான் வீடியோ எடுத்தேன். இதோ
300 சாப்பாடு ரோட்ல இருந்தா நடுவில் தெருவில் இந்த கான் தண்ணி குடிக்கும் அது நான் தான் வாங்கி தருமா வாழைக்கிழ பற்றி ஜெயிச்சுட்டு பசிக்குது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க சோத்துல கை வச்சாண்ட வண்டி டெத் போடு அது தனியாக சாப்பிட மாட்டாடா நான் சாப்பிடுவேன் என்ன அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஊருக்கு போகிறோம் சாப்பாடு வாங்கியாச்சு ஒரு மாதிரி மஞ்சள் கலராங்க ஐயோ இதோ சாப்பாடுக்கு நாங்க போய் கொண்டிருக்கிற வேலையில் நிறைய அடிகள் அந்த அண்ணா வந்து கொஞ்சம் அந்த சின்ன சின்ன கேப்ல இங்க வந்து ஓரளவு கொஞ்சம் ஆகல ஆனா உண்மையா சொல்ல போனா அந்த காத்த உங்களுக்கு எப்படி நான் இருக்கேன் உங்களுக்கு தெரியாடா வந்து நம்ம வந்து ஒரு ஆகல that is Pattaya go back go past அது பாத்தீங்கன்னா ஓரண்டா வேமா பசிக்குது போய் தின்னு வாங்கியாச்சு சாப்பிடுவோம் சாப்பிடுறதுக்கு என்ன இப்ப நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சொந்த காசு பேர் வசதி உழைச்ச காசுல வாங்கிட்டீங்கன்னா வீடியோல வாங்க ஏஷ ஃப்ரெண்ட் இல்லைங்க வணக்கம் வெங்காயம் உண்டா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேன் விட உங்களுக்கு அந்த கோள்கள்ல முக்கியமான கோள் ஒன்று இருக்கு செவ்வாய் கிரகம் அந்த கிரகம் தான் தான் போற செவ்வாய்க்கிழமை மட்டும் ஜமான் செவ்வாய் கிரகம் சொல்லக்கூடாது ஏன்னா ஜமா பிராண்ட் நாங்கள் காத்தாங்குள்ள வந்து இப்படி ஒன்று இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இதே மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சு அதில் கமெண்ட் பண்ணுங்க நாங்க போனது மீரா பாலிகா ஸ்கூல் பக்கத்துல இருக்கேன் ரோட் இந்த ரோட்டெல்லாம் வெள்ளிக்கிழமை காத்தாங்குடி போட்டுதல்ல பார்த்தேன்டா அவரால் போட்டு பல்ல பார்த்தேன்டா இந்த வெள்ளிக்கிழமை காத்தாங்குடி அமைதியா இருக்கும் அமைதி பூங்கா காத்தாங்குடி அந்த பட்டாய கொஞ்சம் முறுக்கு போமா சரி அடைக்குது முறுக்கு நாள் அடைக்குது உங்கடா காண்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன அசல் கோளாரம் அசல் கோளாரா அது முழு கோளாரா அசல் கோளாறு இந்த இதாங்க இவ்வளவு கிரௌட் இல்லாம காத்தாங்குடி வந்து எல்லா கடையிலும் பூட்டி வெளியூர்ல இருந்து மக்களும் வரமாட்டாங்க இங்க இருந்து ஒருத்தரும் போக மாட்டாங்க ஒரு சாமான் வாங்குறதுக்கு எல்லா கடையும் பூட்டி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் பார்த்தேன் முதல்ல ஓரமா கொப்பிரேட்டுக்கு மேல வந்து இப்படி நம்ம அடிக்கலாம் மேடம் நம்ம கருப்பில படியா இருக்குமா இதோ உங்களுக்காக லேட்டா வீடியோ கண்டினியூ பண்ணிடுறோம் ஒரு மாசம் சோறுக்கு நாங்க அவ்வளவு சண்டை ஓட்டுவோம் ஒரு பையன் எடுத்துட்டு போறோம் அது காசு இல்ல ஐயோ இல்லாம முடிஞ்சு இப்போ கொய்யாப்பழம் தடுத்துறாரு சோறு வாங்கி தந்திக்கல கொய்யாப்பழத்துக்கு சொத்தை எனக்கு கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சி ஏன் காய்ச்சல் வாங்கி கொடுத்தீங்க என்ன பார்த்தீங்க வேற 300 சாப்பாடு பாருங்க ஃபீனலி கதகளி எங்களுக்கு கும்மணி சாப்பாடு தான்டா அது அப்போ இங்கே அவங்கள கும்மணி கிடக்காங்க ஓண்டா ஆனால் அவ்வளோ டேஸ்ட் வைஸாக இருக்காது நல்லா இருக்காதா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க நீ வா கூட நல்லா தான் இது அப்போ கும்மணி சாப்பாடு இல்லை சொத்தை 300 சாப்பாடுக்கு இதோ இந்த சாப்பாடுக்கு தான் நாங்கள் அவதிப்பட்டது கிட்டத்தட்ட என்ன படுப்பட கஷ்டப்பட்டு என் காசில் வாங்கி என்ன புஷ்பாத்தியா அந்த யூடியூப் சேனல் தொடங்கினது சாப்பிட போகல கேமரா எடுத்து போகிறோம் குளிக்க போகல கேமரா எடுத்து போகிறோம் கஷ்டகாலம் என்ன சோப்பு எடுத்து போகிற நிலைமையில கேமரா தூக்கிட்டு போகிறேன்டா நல்லா இருக்கா எனக்கு இல்லை எனக்கு ஏண்டா சாப்பாடு காணும் நீ நான் சாப்பிட வேண்டி ஆனால் ஒரு ஆளுக்கு காணும் 300 ஒரு ஆளுக்கு தானேயா அப்போ எலும்புடா அப்போ என்ன அந்த காக்கியார் நடந்து வாங்கி வரேன் இல்லை ஒன்று காணுமாண்டா சாப்பிடக்குள்ள பேசக்கூடாது அவங்களம்மா ஏய் தாடா வீடியோ தப்பா போயிருந்தீங்க செல்வா வாங்க கையோட புடி ஆனா கிளப் ஜேசி 2 இதோட பெஸ்ட் வீடியோவில் வந்திருக்கேன் ஸோ மன்னிச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை ஒரு நாட்டில் உனக்கு இதே நம்ம பிரச்சனை தெரியுது குழம்பு நல்லா இருக்குடா கறி சாப்பாடு நல்லா ஏன்னா தெரியுமா அது வெய்யண்டா இல்லைடா சிக்கனை காணல என்னோட சிக்கனை எடுத்தான் நீ தான் எடுத்துருந்த நீ இப்படத்தை வச்சுட்டு வீடியோ பிடிக்கிறதுக்காக எடுத்தேன் மதியா வீட்டு அக்காவுக்கு தெரியாது சாப்பிட்றதுக்கு மச்சோட சார்
உலகம் தெரியுமா அக்கா கிட்ட காலையில் முட்டை பிடிச்சாண்டி நல்லா நான் வெள்ளிக்கிழமை வேணாண்ணா வெள்ளிக்கு இன்றைக்கு புதன்கிழமையா இப்போ இன்னைக்கு அதான் காலையில் வெள்ளிக்கிழமை இப்போ மதியம் மாதிரி புதன்கிழமை அளவுக்கு எடுக்கக்கூடாது சாப்பாடு வாங்கி உள்ள வந்துங்க சாப்பிடலையா ஓகே கை எடுக்குதுங்க இந்த கடுமையாக ஃபோன் பாருங்க அது கடன் வெயிட் அந்த போன் நாங்கள் சாப்பிட முடியும் அப்படியே சாப்பிட முடியாது கண்டினியூ பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் கைஸ் பார்த்தீங்கன்னா பகர் நிறைய சாப்பிட்டாச்சு அடுத்து என்ன பிளான் 300 சாப்பாடு 300 சாப்பாடு 2 இருக்கும் பகர் நிறைய இருந்தது பார்த்தீங்கன்னா கடை தண்ணி கூட அடிச்சு எண்ணெய் அவனுக்கு இல்லாமல் போய் ஒரே காரணத்துக்காண்டி 2 பேரும் ஒரு அளவு சாப்பிட்டாங்க சரி ஆறு ஆட்டவரை இப்போ எங்கே நிற்கண்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்று என்ன விளக்கண்டு வீடியோ முடிக்க போகிற இதோட அடுத்த வீடியோ வந்து தொடங்கும் இப்போ அடுத்த நாள் இன்றைக்கு கண்டென்ட் இல்லைன்னு நினைச்சிருந்தேன்னா ஆனால் திடீர்னு ஒரு எப்படி தான் கண்டென்ட் எடுக்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வச்சிருக்கேன் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பட்டாயா வைக்க வச்சு ஒரு பண்ணா திருப்பி கொண்டு விட்டேன் அடுத்துனா ஸ்ரீலங்கா பட்டாயா வச்சு ஒரு பண்ணான வீடியோ எடுப்பேன் பார்த்தேன் ஆனால் அந்த சாப்பாடு அது வந்து டாபிக் நல்லா இருந்தது ஸோ அதை கொஞ்சம் சாப்பாடை வாங்கி கொண்டு வீட்டு சாப்பிட்றது 300 சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிட போகிறோம் பசிக்குது அவனுக்கு செம்ம பசி ஆனால் இப்போ எனக்குமே பசி இல்லைடா சாப்பிட்டு ஸ்டோக் கிடக்குற மாதிரி சாப்பிடுறீங்க அது எப்படிதான் பரவர இருக்குவே நானும் பசிக்காது நல்ல நாங்கள் சரி இப்போ எங்க செல்வா பார்க்க போனேன் இப்போதைக்கு நாங்கள் இப்போ டைமை பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு பின்னறதுக்கு கொஞ்சம் வேலை ஒன்று இருக்குது அதுக்குரிய சாமான் நான் தேடணும் அது ஒரு வீடியோக்குரிய வேலை தான் ஸோ அது அந்த அதில் வந்து சந்திப்போம் சரி பாய் காய்ஸ் பைத்தியம் ஒன்று சுற்றுது சரி காய்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்